நிகழ்ச்சிக்காக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கல்முனை பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் மரியாதைக்குரிய TM அன்சார் நலைமி அவர்களை உங்கள் மத்தியிலே உரையாற்றுவதற்காக நாம் அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த முபாரக்கான நிகழ்வினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய யங் பேர்ட்ஸ் அமைப்பினுடைய கௌரவ தலைவர் சகோதரர் மர்சூக் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு அதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவினுடைய கல்முனை கிளைக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஷேக் முர்ஷித் முஃப்தி அவர்களே, அதே போன்று அகில இலங்கை சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய மௌலவி ஜலீல் பாக்கவி அவர்களே, அன்புக்குரிய ஷேக் தஸ்தீக் மதனி அவர்களே, இந்த நிகழ்விலே இந்த அமைப்பினுடைய பிரதிநிதிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கல்முனை பிராந்தியத்தினுடைய கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்விலே என்னோடு இணைந்து சமூகம் அளித்திருக்கக்கூடிய எங்களுடைய உதவி திட்டமிடல் பணிப்பாளர் சகோதரர் ஜிஹான் உள்ளிட்டோரையும், அதே போன்று இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களையும், முகநூல் வாயிலாக இந்த நிகழ்வினை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் மிகவும் அன்போடு விழித்தவனாக அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. உண்மையிலே எனக்கு முன்னர் உரையாற்றி சென்று விட்ட அனைவரும் யங் பேர்ட்ஸ் அமைப்பினுடைய இந்த சேவை, அதனுடைய தாற்பயம், அது இந்த பிரதேசத்திற்கு ஆற்றி வரக்கூடிய பணி, எதிர்காலத்தில் அதனுடைய இந்த ஜனாசா வாகன கொள்வனவின் மூலமாக இந்த கல்முனை மண் பெறக்கூடிய சேவைகள் தொடர்பிலே விரிவாகவும், அதற்கு அல்லாஹு தஆலாவிடத்திலே எத்தகைய பொறுமதியும் கூலி இருக்கின்றது என்ற விடயத்தையும் அழகாக கூறிவிட்டு சென்றார்கள். நாங்கள் எல்லோரும் அறிவோம், பொதுவாக அல்லாஹ் மிகவும் இரக்கமானவன் என்ற விடயம் எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹ் அவனை குறிப்பிடுகின்ற போது நீங்கள் அல்லாஹ் என்று அலையுங்கள் அல்லது அர் ரஹ்மான் இரக்கமுடையவன் என்று அலையுங்கள் என்று அல்லாஹு தஆலா அவனை ஒரு இரக்கமான மிச்சம் அன்புள்ளவனாக அடையாளப்படுத்துகின்றான். அல்லாஹுடைய தூதரை அல்லாஹு தஆலா அறிமுகப்படுத்துகின்ற போதும் அவரையும் இந்த உலகத்தாரை நேசிக்கக்கூடிய இரக்கமுள்ள ஒருவராகவே அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்றான். வமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், நபியே உங்களை முழு மனிதர்களுக்கும் ஒரு இரக்கமாக, அன்பாக, மர்சி அருளாகத்தான் நாங்கள் அனுப்பியிருக்கோம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அல்லாஹ்ட வேதம் குர்ஆனும் கூட அது ஒரு அருளுக்குரியது, அன்புக்குரியது. எனவே இந்த அன்பு அருள் என்பது அல்லாஹ்ட எப்படி ஒரு பண்போ அந்த பண்பு மனிதர்களிடத்திலேயும் கட்டாயம் இருக்கணும் என்பதுதான் அல்லாஹ்ட எதிர்பார்ப்பு. எங்களுக்கு தெரியும், ஒரு ஆள் சொர்க்கத்துக்கு போறேன்டா அமல்களால மாத்திரம் சொர்க்கத்துக்கு யாரும் நுழையலாம். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் இந்த கருத்தை சொல்லக்குள்ள சஹாபாக்கள் கேட்கிற, யார் ரசூலுல்லாஹ் நீங்களும் இப்படித்தானாண்டு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நானும் தான். அமல்களால மாத்திரம் சொர்க்கத்துக்கு போகலாம். அப்ப எதால போகலாம்? அல்லாஹ்ட இரக்கம் கொண்டு இருக்கணும். எப்ப அல்லாஹ்ட இரக்கம் இருக்கும்? நாங்க எப்ப ஏனையோர்களோட அந்த இரக்கம் அல்லாஹ்வுக்கு ஏற்படக்கூடிய அளவுல நாங்க நடக்கமோ அப்ப அல்லாஹ்ட அந்த அன்பு எங்களுக்கு வரும். நாங்க சாதாரணமாக பார்க்கலாம், எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ், ஒரு பொம்புல ஒரு பூனை, நிச்சயம் வணக்கவாளியான ஒரு பொம்புல பூனையை கட்டி போட்டு பசியோடு போட்டு பட்டினி சாவு போட்ட பூனையை கொண்டு என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி நரகத்துல நுழையிற வரலாறு எங்களுக்கு தெரியும். என்றாவ இரக்கம் காட்டல பூனையில, அது ஒரு மிருகமாக இருந்தாலும். அதே போலதான் ஒரு மிகவும் பாவவாளியான, ஒரு மிகவும் மிச்சம் ஒரு பாவம் என வர்ணிக்கப்படக்கூடிய நிலையில் இருந்த ஒரு பெண் நாக்கி தண்ணீரை கொடுத்ததன் காரணமாக இரக்கம் காட்டினா, அல்லாஹ் இரக்கம் காட்டி அவட பாவங்களை மன்னித்து சோனத்தில் நுழைவித்தான் என்று வருகின்றது. எனவே இந்த இரக்கம், இந்த அன்பு என்பது அல்லாஹ் எப்படி அவனை அடையாளப்படுத்துகின்றானோ அதே போல ஒரு அடியார் சக அடியார்களோட இந்த அன்பு தொடர்போட இருக்கணும் என்பது, இந்த இரக்கம் இருக்கணும் என்பது அல்லாஹ்ட எதிர்பார்ப்பு. எனவேதான் அல்லாஹ் எந்த விஷயத்துல ஒரு மனுஷன்ல இறக்கப்படுறான், எப்படியான விஷயத்துல ஒரு அன்பை கொண்டு ஒரு ஆளை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவானுங்கிறது யாருக்கும் தெரியாது. எனவேதான் இந்த உண்மையிலேயே இந்த செயற்பாடு, இந்த சோதர்கள் செஞ்சிருக்கக்கூடிய இந்த செயற்பாடு என்பது அவ்வாறான ஒரு செயற்பாடு தான்.
ஒரு மனிதன் ஒரு நிற்கந்தியான நிலையில இருக்க போகக்குள்ள அவர் மீது ஒரு இரக்கம் காட்டி அவர் குழம்பி போயிருக்கிற கூடிய நேரத்தில் அவருக்கு கொண்டு ஒரு உதவி ஒன்று செய்யக்குள்ள அவர் இயல்புலேயே என்ன ஒரு மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு கையர் நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் நிச்சயம் ஒரு சந்தோஷம் உண்டு அடைவாரு. அந்த சந்தோஷம் அந்த இதனுடைய வெளிப்பாடு அல்லாஹ்வும் சந்தோஷம் அடைகிறான். எனவே இது இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிளஸிங். அல்லாஹு தாலா இவங்கள ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு பொழியக்கூடிய ஒரு வாய்ப்பு. எனவே இந்த யங் பேர்ட்ஸ் அமைப்பினுடைய உறுப்பினர்கள் நிச்சயமாக அந்த சுவனத்துக்குரிய அந்த எதிர்பார்ப்பு, அந்த இலக்கு, அல்லாட எங்களுடைய அல்டிமேட் கோல், எங்களுடைய ஆகப்பெரிய இலக்கு சுவனமும் அல்லாட அந்த அன்பும் அருளும் திருப்தியும் இருக்கணும் என்கிறது தான். எனவே அதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவங்களுக்கு அல்லாஹு தாலா அருள் புரிய வேண்டும் என்கக்கூடிய அந்த சுப செய்தியை ஆரம்பமாக சொல்றதுல நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். இரண்டாவது விஷயம், உண்மையிலேயே சமூக பணிகளை பொறுத்தவரையில் எங்களுடைய ஜமியத்துல் உலமாவினுடைய தலைவர் பின்னால் வந்தவர்களும் அழகாக உரையாற்றி விட்டு சென்றார்கள். உண்மையிலேயே பொதுவாக சமூகத்துக்கு சேவை செய்கிறது என்பது அது எல்லார கடமையும் தான். பொதுவாக எங்களுக்கு தெரியும், மார்க்க ரீதியாக குறிப்பிடக்குள்ள சொல்லுவார்கள், அல் உம்மா ஹியல் அஸ்ல், சமூகம் என்பதுதான் அடிப்படை, அரசியலோ ஏனையோ என்பது அல்ல. அல்லாஹ் கடமைகளை சுட்டிக்காட்டக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சாராரையோ அல்லது ஆட்சியாளர்களையோ அல்லது விழித்து சொல்லல. இப்ப விதவைகள் அல்லது திருமணம் முடிக்காதாக்கள் இப்படியான ஆக்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கணும்டா வான்கிகுள்ள அயாமா மின்கும், உங்களில் இருக்கிற ஆக்களுக்கு நீங்க தான் செஞ்சு கொடுங்க. அது ஒரு சமூகத்திற கடமை, அது சமூகம், அதை நீங்க செய்யணும். இப்படி அந்த ஒவ்வொன்றும், அதாவது சமூகம் அந்த அல்லாஹ் தஆலா எல்லா ஏவல்களையும் பார்த்தோம்னா ஒரு சமூகமாகவே சேர்த்து விழிக்கும். எனவே தான் சொல்லுவார்கள், சமூகம்தான் அந்த ஒரு அடிப்படையை தவிர நாங்கள் அந்த அரசியல் இப்படித்தான் ஒரு சமூகத்தினுடைய எழுச்சி இருக்கணும் என்று எதிர்பார்ப்பது என்பதல்ல. எனவே ஒரு சமூகம் என்ற அடிப்படை என்று வருகின்ற போது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக நிறுவனங்கள் என்பது ஒரு மிக பிரதானம். அது ஜமியத்துல் உலமாவாக இருக்கலாம், அல்லது பள்ளி வாயல்களுடைய சம்மேளனமாக இருக்கலாம், அல்லது ஒரு தனித்த பள்ளி வாயலாக இருக்கலாம், இவ்வாறான யங் பேர்ட்ஸ் போன்ற ஒரு சமூக சேவை நிறுவனங்களாக இருக்கலாம். எனவே இவ்வாறான அந்த சிவில் நிறுவனங்கள் என்பது சமூகத்தில் ஒரு மிகவும் பிரதானமானது. எனவே இந்த சிவில் நிறுவனங்கள், இந்த சமூக நிறுவனங்கள் இந்த பொறுப்பை, இந்த டெவலப்மெண்ட், இந்த அபிவிருத்தி, இந்த செய்ய வேண்டிய இந்த பணிகளை எப்ப அது பொறுப்பெடுக்கின்றதோ அப்ப அந்த ஒரு சமூகம் என்ன என்றால் ஒரு மிகப்பெரும் வளர்ச்சியை நோக்கி போகும். மாற்றமாக நாங்க இதை இன்னொரு ஆள் நமக்கு செஞ்சு தரணும் அல்லது இது இப்படித்தான் நடக்கணும் என்கக்கூடிய ஒரு மனோபாவத்தோடு நாங்க மாறக்குள்ள சிலர்களுக்கு அது பொறுப்பாக இருந்தாலும் அது என்னென்றா தொடராக நாங்க என்னென்றா இன்னும் ஒரு பின்னடைவை நோக்கி போகக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கும். எனவே இவ்வாறான இந்த அமைப்புகள் முன்வந்து இவ்வாறான அந்த சமூக சேவைகளுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு அடையாளத்தை காட்டி வைப்பது என்பது உண்மையிலேயே எங்களுக்கு இன்றைக்கு நாள் ஒரு மிகவும் ஒரு வரவேற்புக்குரிய ஒரு நாள். இப்போ யங் பேர்ட்ஸ் ஜனாசா நலன்புரியில் ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் உண்டு, நல்ல ஒரு சாதனை ஒன்று செஞ்சு காட்டியிருக்காங்க. வாகனம் வாங்கியிருக்காங்க, அதுக்குரிய திங்ஸ் இதில் வாங்கியிருக்காங்க, ஃப்ரீயாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்காங்க. ஜனாசாட ஒரு முக்கியமான ஒரு, அதாவது ஒரு முஸ்லீமுக்கு அடுத்த முஸ்லீம் செலுத்த வேண்டிய ஹக்குகளில் ஒரு மிக பிரதானமானது தான் ஆளுக்கு சலாம் சொல்றதுல இருந்து நோய்வாய்ப்பட்ட விசாரிக்கிறதுலேருந்து நின்று ஜனாசாவை அடக்கிட்டு போகிற வரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. எனவே அதில் ஒரு பாட்டு ஒன்று செய்கிறாங்க. இதே போன்று ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு சொசைட்டிஸ் முன் வந்து செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. கல்விக்கென்று ஒரு சொசைட்டி முன்னுக்கு வர வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கிறது. பொருளாதாரத்தை எப்படி டெவலப் பண்ணலாம்ங்கிறதுக்கு ஒரு சொசைட்டி முன்னுக்கு வரணும். எப்படி நாங்க எங்கட பகுதிகளில் ஒரு ஆரோக்கியமான ஒரு அதாவது இப்ப கடற்கரை பிரதேசத்தை சுட்டி காட்டினார்கள். உண்மையிலே எங்களுக்கு தெரியும், உண்மையிலே கடற்கரை பிரதேசம் என்பது உண்மை மீனவர்கள் வியாபாரிகளுக்கு உரியது மாத்திரமல்ல, இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு பொழுதுபோக்குரிய இடமும் கடற்கரை தான். ஆனால் துரதிருஷ்டவசமா நம்மளோட கடற்கரையை பார்த்தோம்னா அங்கே எல்லாம் பில்டிங்கும் இதுகளும், ஒரு ஆள் போய் ஒரு நிம்மதியாக கடற்கரையில் ஒரு ஆறுதலாக இருக்கணும்னா சில ஏரியாக்கள்ல என்னென்றா இருக்கலாம். அனுமதியாக்கப்பட்ட சட்டவிரோதமான ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குமெண்டா எங்கட அதை பிடிச்சி அடைச்சி அதுக்குள்ள ஒன்றை பூத்தலாம் வாங்கக்கூடிய மனோ உணர்வோடு தான் பலர்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையில பார்க்கும். பீச்சுக்கு அங்கால ஒரு பஃபர் ஜோனாக இருந்தாலும் ஏதோ ஒரு அமைப்பில் அங்கால அமைச்சிட்டு போறதை விட்டாலும் பீச்சுக்கு இஞ்சால பகுதியிலையும் கொண்டு போய் எல்லாரும் ஒரு ஆக்கிரமிச்சு கடற்கரை வரையும் எல்லாத்தையும் முழுமையாக கையகப்படுத்தி அதுக்குள்ள போகணும் என்று சொல்லி சொன்னா அது ஒரு அந்த ஊரங்குக்குள்ள ஒரு, அதாவது கல்முனை என்பது ஒரு மாநகரம், ஒரு வரலாற்றில் ஒரு சிறப்பு மிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு நகரம், தலைமை தாங்கிய ஒரு நகரம். எனவே ஒரு நகரம் அங்குக்குள்ள ஒரு நகரத்தினுடைய அந்த கூறுகள் கட்டாயம் இருக்கணும்.
நகரம் சில நேரங்களில் நாங்கள் சில நகரங்கள் உருவாக்கப்பட்டு ஒரு வீழ்ச்சிக்கு போகும், சில நகரங்கள் வளர்ச்சியை நோக்கி போகும், திட்டமிட்ட அபிவிருத்தி இருக்கும், அல்லது திட்டமிட்ட நகர உருவாக்கங்கள் இருக்கும், அல்லது நாங்கள் திட்டமிட்டு சில உருவாக்கங்களுக்கு போக வேண்டிய ஒரு தேவை இருக்கும். எனவே இந்த கல்முனையில் அவ்வாறான அந்த பாட்டுகள் அதை ஒரு அமைப்படுத்தி இதை எப்படி ஒரு அழகாக பிளான் பண்ணலாம், டெவலப் பண்ணலாம், ரிக்ரியேஷனல் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களை எப்படி அழகாக கொண்டுட்டு வாரு. இவ்வாறான ஒரு பகுதி இருக்கும் என்றால் ஒரு அழகான ஸ்பேஸ் இருந்தால் அதுக்கு லைட்டுகளை போட்டு இதுகளை போட்டு ஒரு அழகான பார்க் செஞ்சு இப்படி மக்கள்கள் சந்தோஷமாக ஃபேமிலிஸோட தனியோ வந்து இருந்து உல்லாசம் இந்த சந்தோஷமாக இருந்துட்டு போகிறேன் என்ற எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஒருத்தரும் போய்கொள்ளையெல்லாம் ட்ரிப் போகிறேன் வழியில் அங்கே போகணும், நமக்கு கண்டிருக்கக்கூடிய ஒரு இயற்கை வளம் கடல் இங்கே வந்து தான் ஆறுதல் எடுக்கலாம். எனவே இதெல்லாத்தையும் ஒரு யோசிக்கக்கூடிய மாதிரி. அதே போன்றுதான் விளையாட்டு. உண்மையிலே நம்ம பகுதியில் பல இளைஞர் கழகங்கள் சிறப்பாக ஒரு நிறைய ஹார்ட்பால் டீம் இருக்காங்க, நிறைய இது இருக்கிறது. இப்போ நாங்கள் எங்களோட பிள்ளைகளை அட்லீஸ்ட் ஒரு கிளப்பில் ஒரு மெம்பர் ஆக்கி நாங்கள் ஒரு அந்த விளையாட்டுங்கிற ஒரு பகுதியை கொடுத்து ஒரு இதுக்குள்ளால் இறக்குறோமோ அப்போ தான் நாங்கள் பிள்ளையை ஏதோ ஒரு வகையில் தற்காத்து கொள்ளலாம் சூழலில். பொதுவாக எங்களுக்கு தெரியும் குற்றச்செயல்கள் இதுகளில் மிகவும் குறைந்த லெவலில் ஸ்போர்ட்ஸ் இப்படி இதுகளோட ஆக்டிவான பிள்ளைகள் குறைவாக அந்த குற்றச்செயல்களோட மிக குறைவாகத்தான் சம்பந்தப்பட்டவர்களாக இருப்பார்கள், இளைஞர்களாக இருந்தார்கள். அவர்கள்ட்ட தான் இந்த சமூக சேவை செய்யணுமங்கக்கூடிய இந்த உணர்வு இருக்கும். எனவே இதுவகிட்ட எப்படி ஒழுங்குபடுத்துகிற ஃபெடரேஷனாக எப்படி கொண்டு வர இவங்களை நாங்கள் எப்படி ஒரு இந்த ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பில் கொண்டு வந்து ஏனையோர்களையும் உள்வாங்குறேங்கிற இது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச். எனவே இப்படி ஒவ்வொரு சமூக நிறுவனங்கள் சிவில் அமைப்புகள் இது ஒவ்வொன்றையும் பொறுப்பெடுக்கின்ற போதுதான் இந்த நகரத்தை நாங்கள் ஒரு சீரான ஒரு அமைப்புகளில் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அடைவை காணக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே உண்மையிலேயே அத்தகைய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சமூகங்கள் உருவாக்கப்படணும் என்பதற்குரிய ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியாகவும் நாங்கள் யங் பேர்ட்ஸை காணக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் இன்றைய நாளினுடைய இன்னும் ஒரு சிறப்பாக காணப்படுகின்றது. அதே போன்றுதான் யங் பேர்ட்ஸ் அமைப்பானது உண்மையிலேயே ஏனைய பிரதேசங்களில் எப்படி ஜனாசாவுக்கு அதுக்குரிய வசதிகள் ஒழுங்குகள் செய்யப்படக்கூடிய இருக்கின்றதோ அந்த கல்முனையில் இருக்கக்கூடிய அத்தகைய ஒரு தேவையையும் ஒரு சிறப்பாக பூர்ணப்படுத்தி நிறைவேற்றி இருக்கின்றார்கள். எனவே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அத்தோடு ஜமியத்துல் தலைவர் அவர்களாலேயும் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுச்சு. லேண்டுகள் நிலங்கள் சார்ந்தது நல்ல நிறுவனங்கள் சமூக நிறுவனங்கள் முன்னேற்றகரமான சமூக செயற்பாடு சார்ந்த விடயங்களை நீங்கள் முன்னுக்கு வருவீர்களாக இருந்தால் அதை உங்களால் நிர்மாணிக்கக்கூடியவர்களாக இருந்தால் எங்களால் முடியுமான அளவில் நாங்கள் அரசாங்க நிலங்களை உங்களுக்காக வேண்டி கல்முனை மாநகர சபை அடிப்படை என்ற அடிப்படையில் நீண்டகால குத்தகை அடிப்படையில் உங்களுக்கு அதுக்குரிய அந்த நிலங்களை எல்லாம் எங்களால் முடியுமான அளவு உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். உண்மையிலே இந்த அமைப்பு தான் இது மீனவர் சங்கத்துக்கு கட்டி கொடுக்கப்பட்ட உண்டு. நான் ஆரம்பத்தில் தலைவர்கிட்டையும் கேட்ட விஷயம் எப்படி மீனவர் சங்க கல்ட்டு பில்டிங்கில் ஓப்பனிங் கூப்பிட்ட நேரத்தில் நானும் பார்த்தேன். நான் வந்து ஓப்பனிங்குள்ளார வந்தால் சில நேரங்கள் அது அங்கீகரித்த மாதிரி போயிடுமெண்டு. மீனவர் சங்கத்துக்கு நாங்கள் ஒரு பர்பஸ் கட்டி கொடுத்தது. ஆனால் உண்மையிலே நம்ம மீனவர் சங்கத்துக்கு நிறைய பில்டிங் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கி கடந்த காலங்களில் பார்த்தா அதில் குடும்பங்கள் வசிக்குது. அந்தந்த பர்பஸுக்கு சரியாக பயன்படுத்தப்படுது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ ஒரு அமைப்பில் இது இந்த இதுக்கு முன்னால் இதுக்குள்ளால பொருத்தமாக பயன்படுத்துகிறாங்க. அப்படி பல பொதுவான கைவிடப்பட்ட கட்டணங்கள் இருக்கின்றது. நாங்களும் எங்களுடைய இந்த வருடத்துக்குள்ளால நிறைய கட்டிடங்களை புனர் நிர்மாணம் செய்யக்கூடிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கோம். அந்த பக்கத்தில் தூர்ந்து போயிருக்கக்கூடிய இடத்துல எங்களோட கவர்மெண்ட் எங்களோட உத்தியோகத்தர்களை வைக்கக்கூடிய அலுவலகத்தை நிர்மாணிக்கிறதுக்குரிய யோசிச்சோம். அதே போன்று ஒரு இளைஞர்களுக்குரிய ஒரு பயிற்சி நிலையம், ஒரு கலாச்சார மத்திய நிலையம், இப்படி அந்த சில நிறுவனங்களை ஒரு கவர்மெண்டோட ரிலேட்டடான இன்ஸ்டிடியூஷன்ஸில் கொண்டு வரக்கூடிய விடயங்கள் விதாதாவுக்கண்டே செப்பரேட்டாக ஒரு சுயதொழில் விஞ்ஞானத்தை முன்னேற்றக்கூடிய அதற்குரிய அந்த பில்டிங்ஸுக்குரிய அந்த இடம் ஒன்று நாங்கள் பார்த்து கொடுத்துருக்கோம் ரெனோவேஷனுக்கு. எனவே இவ்வாறு இந்த சமூக பொது நிறுவனங்களுக்கும் நிச்சயமாக எங்களால் பங்களிப்பு செய்ய முடியும். நிச்சயமாக பிரதேச செயலகம் இவ்வாறான நற்காரியங்களுக்கு பின்னால் எப்போதும் தோளோடு தோள் கையோடு கை கொடுத்து நிற்கும் என்கக்கூடிய அந்த நல்ல செய்தியையும் தெரிவித்து இந்த நல்ல நிகழ்வுல பங்கு பற்றி ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள சந்தர்ப்பம் அளித்தமைக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் ஏற்பாடு குழுவினருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாம்.